பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்ல, உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயக்குனர் உங்கள அப்ரோச் பண்ணணும். உங்கள வச்சு இயக்கணும்னு முடிவு இதுல பண்ணும்போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள சொல்ல விட்டுட்டேன். அவர் பர்சனலா எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியல. இது எனக்கு புரிதல் இல்லையா? அவருக்கு என்ன பிடிக்கலையா? தெரியாது. ஆனா பிற்பாடு நான் அவரோட பேசும்போது ரொம்ப பிரியமா தான் இருந்தாரு. அப்ப எனக்கு இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 16 வயசுல ஒண்ணும் புரியாது. நான் அவர் வந்து மூக்குப்பிடி போடுவாருங்கிறது தான் பெரிய ஒரு வெறுக்கக்கூடிய விஷயமா பார்த்துட்டு இருந்தேன். ம், அது ஒரு சின்ன பழக்கம். என்னைக்கு வேணா அவர் விட்டுறலாம். ம், ஆனா அவர் எடுத்த படங்கள்ல என்ன பெருசா பாதித்த விஷயம் மறக்க முடியுமா என்னும் படம். மறக்க முடியுமா இல்ல. அது என்ன? மறக்க முடியுமா தானே? என்னதான் முடிவு. மறக்க முடியுமா வந்து கலைஞரது. என்னதான் முடிவுங்கிற ஒரு படம். அத நான் அது உள்ள தங்கிரும். அது ஒரு லேயர் இருக்கும். அதுதான் ஹேராம்னு சொன்னபோது கூட்டு வெஞ்சாரு என்ன. வைதார் நம்ம கே.எஸ்.ஜி. நீங்க நீ எதுக்கு அத சொல்ற? எனக்கு தெரியலையேன்னா. உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியுதே. அங்கருந்து தான் வந்ததுங்கிறத நீங்க ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன? நான் ஒத்துப்பேன். ஏன்னா அதான் நிஜம் அப்டின்னேன். சரி போ அப்டின்ட்டு விட்டுட்டாரு. சந்தோஷமா இருந்ததுனால தான் விட்டாரு. இல்லன்னா இன்னும் ஆர்கியூ பண்ணியிருப்பாரு.